இந்த பிக் பாஸ் 9 பொறுத்த அளவுக்கு கொழாயடி சண்டைக்கு பஞ்சமே இல்லை. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் உள்ள எங்கே திரும்பினாலும் வராது, வெளியில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கில் தான் வரணும், அதில் போய் பிடிச்சா பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் வந்து இன்னைக்கு பயங்கர கிளாஸ், ஒரு பெரிய சண்டை தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம கமருதீனுக்கும் கெமிக்கும் தான் பயங்கரமான சண்டைங்க. அதை பிடிக்கிறதுக்கு என்ன பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெமி ஒரு ஸ்லாங்கில் அப்படியே மிரட்டிட்டு வர்றாங்க. கமருது அப்போ என்ன நான் உங்ககிட்டலாம் பேசவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி கமருதனும் கோவப்படுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ரம்யா ஜோவும் நம்ம சபரியும் வந்து அப்படியே சபரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரை போய் அப்படியே லாக் பண்ணுறாரு. இருப்பா எதுவாக இருந்தாலும் பேசிக்கல அப்படிங்கிற மாதிரி கமருதீனை லாக் பண்ணுறாங்க. கெமியை போய் ரம்யா ஜோ என்னங்க விடுங்க நம்மளாம் அப்படியே பழகிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலையும் இவங்க வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுற அளவுக்கு துணிஞ்ச ஆளுக்கு தான். அதனால ஆளுக்கு ஒரு அராத்தா கத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு பிக் பாஸ். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இந்த பிக் பாஸ் இப்படி தான் பார்த்தாகணுங்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியா ஃபேமாக போச்சு. அதனால கத்தி யாரையாவது ஒருத்தர் டார்கெட். இப்போ பிரவீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவார் தண்ணிப்படத்தை டார்கெட் வச்சிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவரை பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படியாவது ஒரு ஃபேம் ஆக முடியல. அவர் அப்படியே பெருசாக காலி அவர் ஆட்டத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி தாட்டி விடணும், நம்ம ஒரு ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிறக்க பிரவீன் அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கெமி வந்து பார்த்தீங்கன்னா அறாத்தா எல்லாத்தையும் சண்டைக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முழுக்க எதையாவது சொல்லி எப்படியாவது கத்தி யூடியூப்பில் நம்ம ஒரு நேமை சம்பாதிச்ச மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் நம்ம ஒரு நேமை சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க எல்லாருமே ஒரு பெரிய கிளாஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க 1000 பேசினாலையும் உள்ளே இருக்கிற இவங்க கம்பல்சரி எப்படியாவது ஒரு இருக்கிற கேமராவில் திவாரெலாம் பார்த்தீங்கன்னா கெட்டச்ச கேமராலையெல்லாம் போய் நடிக்கிறாரு. வெளியில தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம என்னதான் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தாலையும் உள்ளே போயும் நடிப்பு அரக்கன் நான் அப்படின்னு பிக் பாஸில் காமிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ கலையரசுலாம் பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேயே பெரிய ஃபேமுப்பா, இங்கே வந்து தான் ஆகணும்னு கிடையாது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி ஏன் அவங்கவுங்க விஷயங்களை பதிவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பிக் பாஸில் பேசுனா நம்ம எப்படியாவது வெளியில் போகும்போது பிக் பாஸில் இவர் இப்படி அவர் அப்படிப்பட்ட ஆள் அப்படியே ஒரு பெரிய ஒரு நேம் கிடைக்குங்கிறதுக்காக அவங்களோட ஃபேஸை வாய்ஸை எல்லாமே ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எது எப்படியோ இந்த பிக் பாஸ் 9 நம்மளுக்கு பெரிய தலைவலியோடு சேர்ந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். யூடியூபர்ஸ் அத்தனை பேருமே கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இருக்கும், இறங்கி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.